நாகப்பட்டினத்தில் பெய்த கனமழையால் புதிய வட்டாட்சியர் அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்தது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 590 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 710 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 800 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இதனால் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நேற்று காலை முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதன்படி நேற்று இரவு 8:30 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை நிலவரப்படி நாகப்பட்டினத்தில் 164 மில்லிமீட்டரும், கீழ்வேலூரில் 145 மில்லிமீட்டரும், திருக்குவளையில் 115 மில்லிமீட்டர், வேதாரண்யத்தில் 130 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் 16.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வீடுகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கட்டப்பட்டுள்ள புதிய வட்டாட்சியர் அலுவலகம் சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. இது அதிகாலை 5:30 மணியோடு முடிவடைந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினத்தில் 16.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள், அரசு அலுவலகங்களில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கட்டப்பட்டுள்ள புதிய வட்டாட்சியர் அலுவலகம் சுற்றிலும் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது.